கர்த்தர் நல்லவர், அவர் ஆச்சரியமானவர், அதிசயமானவர், அற்புதமானவர், அசாதாரண காரியங்களை செய்கிறவர். ஸோ இவைகள் எல்லாவற்றையும் நம்மை கொண்டு செய்கிறார். நம்ம அவருக்கு பயப்பட்டு கீழ்ப்படிந்து அவர் வார்த்தையின்படி நடக்கும் பொழுது நம்மை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார். மார்க் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு, இவன் தச்சன் அல்லவா, மரியாளுடைய குமாரன் அல்லவா, யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா, இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். இயேசு கிறிஸ்து பெரிய பெரிய அற்புதங்களை செய்கிறார், அசாதாரணமான காரியங்களை செய்கிறார், தீர்க்கதரிசியாக எல்லார் மத்தியிலும் பார்க்கப்படுகிறார். ஆனால் ஒரு சிலர் அவரை ஏற்றுக்கொள்வதற்கு மனமில்லை. அவர் செய்கிறத பார்த்து இடரல் அடைந்தார்கள். எதனால இடரல் அடைந்தார்கள்? எதனால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை? எதனால் அவர் அங்கீகரிக்கப்படவில்லை? இதற்கு காரணம் என்னன்னா, எல்லோரும் அவரை தச்சனாக பார்த்தார்கள். அப்படின்னா அவரை கார்பெண்டரா பார்த்தாங்க. ஃபர்னிச்சர் செய்கிற, டேபிள் சேர் செய்கிற ஒரு தச்சனாக பார்த்தார்கள். அவரை எப்படி பார்த்தாங்கன்னா, மரியாளுடைய மகனாக பார்த்தார்கள், யோசேப்பினுடைய மகனாக பார்த்தார்கள், யோசே, யூதா, சீமோன் இவர்களுடைய சகோதரராக பார்த்தார்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய சகோதரிகளுடைய அண்ணனாக பார்த்தார்கள். இப்படி ஒரு குடும்பத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு மனிதனாக இயேசுவை பார்த்ததுனால திடீர்னு இயேசு வந்து அற்புதங்களை செய்கிறார், குணமாக்குகிறார், அற்புதங்களை செய்கிறார், அதிசயங்களை செய்கிறார், தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். இதெல்லாம் அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனால் இந்த வசனத்துக்கு பின்பதாக இருக்கிற ஒரு முக்கியமான காரியத்தை நீங்களும் நானும் யோசித்து பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து 3.5 வருஷம் ஊழியம் செய்தார். ஆனால் அவர் உலகத்தில் வாழ்ந்த காலம் 33 வருஷம். அப்போ அந்த 30 வருஷமாக அவர் என்ன செய்து கொண்டிருந்தார், அவர் எப்படியாக நடந்து கொண்டார், எப்படியாக வாழ்ந்தார் என்பது ரொம்ப முக்கியம். 30 வருஷங்களாக அவர் ஒரு தச்சனை போல இருந்தார், தச்சனாகவே இருந்தார், கார்பெண்டராக இருந்தார். 30 வருஷங்களாக மரியாளுக்கும் யோசேப்புக்கும் ஒரு நல்ல மகனாக திகழ்ந்தார். He was a good son to Mary and Joseph. இயேசுவின் கூட பிறந்த சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் ஒரு நல்ல அண்ணனாக அவர் இருந்தார், ஒரு நல்ல சகோதரனாக காணப்பட்டார். He was a good brother to his siblings. ஆகவே எல்லா ஜனங்களும் அவரை பார்க்கும் பொழுது இவர் ஒரு நல்ல மனுஷன், இவர் ஒரு சாதாரணமான மனுஷன் தான் அப்படின்னு தான் பார்த்தாங்க. அப்போ இந்த சாதாரணமான ஒரு மனுஷன் அசாதாரணமான காரியங்களை செய்யும் பொழுது எப்படி இது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது, எங்களால் நம்ப முடியாது அப்படின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். அந்த காரியத்தை அவர்களால் கிரகிக்க முடியல, ஜீரணிக்க முடியல. They couldn't digest that an ordinary man is performing extraordinary miracles, extraordinary things, supernatural things. Listen to me carefully. The very ordinary thing that you do on daily basis is the foundation for extraordinary things. கவனமாக கவனியுங்கள். ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்கிற சாதாரணமான காரியங்கள் தான் உங்களுடைய அசாதாரணமான காரியத்திற்கே அஸ்திபாரமாக இருக்கிறது. யூ cannot receive supernaturals without naturals. இயற்கையாக, இயல்பாக, சாதாரணமாக நம்ம செய்கிற காரியத்தை செய்யாமல் அசாதாரணமான இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை நம்மளால் எதிர்பார்க்க முடியாது. தேவனும் நம்மை கொண்டு செய்ய முடியாது. நீங்களும் நானும் செய்கிற ஒவ்வொரு நாள் செய்கிற அந்த சாதாரண காரியங்கள், அது சின்ன காரியமோ பெரிய காரியமோ, அவைகளில் நாம் நேர்மையாக உண்மையாக இருக்க வேண்டும். அவைகளை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும், அவைகளை கீழ்ப்படிதலோடு செய்ய வேண்டும், அவைகளை அர்ப்பணிப்போடு செய்ய வேண்டும் என்பதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்படி நாம் செய்யும் பொழுது, சாதாரண காரியங்களை செய்யும் பொழுது அசாதாரண காரியங்கள் நம்மை அறியாமலேயே தேவன் நமக்கு செய்வார். ஆகவே ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தகப்பன் என்ற கடமையை, தகப்பன் என்ற பொறுப்பை, தாய் என்ற பொறுப்பை, சகோதரன் சகோதரி என்ற பொறுப்பை, மகன் மகள் என்ற பொறுப்புகளை, என்ற வேலைகளை நீங்கள் உண்மையாக, நேர்மையாக, கீழ்ப்படிதலோடு, அர்ப்பணிப்போடு செய்யும் பொழுது உங்களை கொண்டுதான் தேவன் அசாதாரணமான காரியங்களை செய்வார். God prepares you in the natural for your supernatural role. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அசாதாரண காரியங்கள், பொறுப்புகள் உங்களுக்கு தருவதற்கு முன்பதாக சாதாரணமான காரியத்திலேயே தேவன் நம்மை ஆயத்தப்படுத்தி விடுகிறார். God prepares you spiritually when you are doing the natural responsibilities. It is all a part of preparation. ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்கிற செய்கிற எல்லா காரியங்களுமே நம்முடைய வாழ்க்கைக்கு ஆயத்தப்படுத்துகிற ஆயத்தத்தில் ஒரு பகுதியாக இருக்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாக இருக்கிறார். அவருடைய 3.5 வருஷம் அசாதாரண ஊழியத்திற்கு காரணம் அவருடைய 30 வருஷம் சாதாரண வாழ்க்கை. ஆகவே இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை என்று சொல்லி அசட்டையாக நாம் எண்ண வேண்டாம். அந்த சாதாரண வாழ்க்கையில தான் தேவன் அசாதாரணத்துக்காய் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். இன்றைக்கும் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு சின்ன காரியத்திலையும் முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு சரீரத்தோடு செயல்படுங்கள். தேவன் உங்களை அசாதாரணத்துக்காய் ஆயத்தப்படுத்துகிறார். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அசாதாரணமான நாளாக இருக்குது. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள்.